ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன், 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் நொறுக்குனது, 2 தக்காளி, ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகு, கொத்தமல்லி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், 2 ஸ்பூனு மிளகாத்தூள், 1 ஸ்பூனு மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூனு காஷ்மீரி மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, பெப்பர் பொடி, ஜீரகம், சோம்பு தூள், உப்பு, எண்ணெய். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாயை வைக்கலாம். கடாய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இனி பட்டையை ஆட் பண்ணலாம். கிராம்பு, ஏலக்காய் போடலாம். இப்போ நுறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை போடலாம். இப்போ வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கி கொடுக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. இப்போ மிக்சியில் அடிச்செடுத்த சின்ன வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் நல்லா வதக்கி எடுக்கணும். இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இனி பச்சை மிளகா ஆட் பண்ணி கொடுக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்செடுத்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாம். எல்லாம் கொஞ்சம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும், அடி பிடிக்காம. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள் ஆட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ மசாலையும் வெங்காயம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இனி எடுத்து கழுவி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணி கொடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். சிக்கனை மசாலையில் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கொஞ்ச நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க.
மசாலையும் சிக்கனும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இன்னைக்கு கிரேவிக்கு ஏற்ற தண்ணி சேர்த்து கொடுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்குள்ள தண்ணியை சேர்த்து கொடுங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ நான் கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்க்க போகிறேன். நான் 1.5 ஸ்பூன் உப்பு சேர்க்க போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. இப்போ மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விடலாம். இப்போ சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. கொஞ்சம் கிரேவி வற்றி வரணும். அதுக்குள்ளே பெப்பரும் சோம்பு ஜீரகம் சிக்கன் மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். இப்போ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. கொஞ்சம் கூட உப்பு சேர்த்து கொடுக்கலாம். எல்லாம் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ கிரேவி கொஞ்சம் திக்காக வரதுக்கு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் மூடி போட்டு வைக்கலாம். இப்போ தண்ணி எல்லாம் நல்லா வற்றி சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம். சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி சாதம் இட்லி தோசைக்கெல்லாம் நல்லா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.